நான் என்ன சொல்கிறேன்னா, இது இவங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் சிலை இருக்குல்ல, அது கூட நேத்து மாலை போட்டு எதுவும் விஷுவல் வரலையே. பிறந்த நாளுக்கு போய் வணங்குனேன்னு வரல. அம்மா, அப்பாவ சந்திச்ச மாரி இல்ல. அம்மா வந்து தனியாக பொருளாளர் கூட சேர்ந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க. வெங்கட்ராமன் பொருளாளரோட சேர்ந்து சாய்பாபா கோயில்ல அன்னதானம் பண்றது தான் நடந்தது. அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. அப்ப இவரு வந்து இப்போ இவரு என்ன ஆனாரு? அப்படின்றது நீங்க நடிகரா இருந்தா யாரும் இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நீங்க கூட இந்த இந்த இதுவே இந்த தேவையில்லாத ஒண்ணு. கேள்வியே கேட்கக்கூடாது. ஒரு பொதுவெளிக்கு வந்து நான் அரசியல்வாதி. அவங்க பர்சனல் ஆமா, அது பர்சனல். திரிஷா படமும் பர்சனல் தான். ஆமா அது தனிப்பட்ட அத பதிவு பண்ணிடுறோம். ஏன்னா, அது அவங்க வந்து ஒரு வாழ்த்து போட்டிருக்காங்க. அதுக்குள்ள 1000 இது போடுறீங்கன்னா, அது அவங்கவங்களுடைய எண்ண ஓட்டம், அவங்களுடைய முதிர்ச்சியின்மை தான் காட்டும். அதனால அது நமக்கு தேவையில்ல. ஆனா, அரசியல் தலைவராக விஜய் வரணுமா வேணாமா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் சொல்லி, இந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக அல்லது ஒரு உள்ளரங்க கூட்டமாக இத மாற்றி, விஜய்க்கு வாழ்த்து சொல்றது, குறிப்பிட்ட ஆட்கள அனுமதிக்கிறது, நீங்க மீடியாவுக்கு முன்னாடி பேசுறது, அரசியல் நிகழ்வாக மாத்துறது. இந்த மாரி பண்ணா தானங்க நீங்க பண்ண முடியும். அரசியல் ஸ்கோர் பண்ணாதான் ஸ்கோர் பண்ண முடியும்.